வணக்கம். உச்ச நீதிமன்ற கண்காணிப்பு சிபிஐ விசாரணை, மாட்டிவிட்ட ஆதவ் அர்ஜுன், அமித்ஷாவின் புதிய அடிமை விஜய், இதை பத்தி தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு ரொம்ப நல்லா தான் இருக்கு. நானும் அந்த ஆதரவுல திளைச்சு போயிட்டேன். தயவு செஞ்சு இதே ஆதரவு நீங்க எனக்கு தொடர்ந்து கொடுங்க. நம்ம புதிய புதிய செய்திகளை காணொலியா மாத்துவோம். இந்த விஷயத்துக்கு வாங்க. அதாவது இப்ப இந்த இன்றைக்கு கிடைத்த தீர்ப்பு நமக்கு நல்லா தெரியும். அதாவது இந்த உச்ச நீதிமன்றத்துல அந்த தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. கூடவே அவங்க கண்காணிப்புல ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் ரஸ்தோகி தலைமையில 3 நபர் குழு அமைக்கப்பட்டு இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்கிறதுக்கு அது ஒரு குழு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த டெவலப்மெண்ட்டை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். இந்த டெவலப்மெண்ட்டை நம்ம குறிப்பா என்ன சொல்ல விரும்புறோம்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் கண்காணிப்புல நடைபெற போகிற இந்த சிபிஐ விசாரணைங்கிறது இந்த தற்குறிகள், அதாவது தாவேகா தற்குறிகள் நினைச்சுக்கிட்ட மாதிரி அது ஒன்றும் ஈஸி கிடையாது. அதே மாதிரி அது திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விசாரணையும் கிடையாது. ஏன்னா திமுக அரசாங்கம் எதுவுமே கேட்கல, அவங்க பிரேயரே கிடையாது. அதுல அவங்க ஒன்லி செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் தான். ஒரிஜினல் கம்ப்ளைண்ட் வேற வேற ஆட்கள்ங்கிறத பாக்குறோம். இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறதால. ஆக இப்ப இந்த கண்காணிப்புல திமுகவுக்கு இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்க இப்ப அங்க விசாரிக்கலன்னா இங்க எஸ்ஐடி விசாரிக்க போறாங்க. ஏற்கனவே அருணா ஜெகதீசன் அந்த விசாரணைக்கு எந்த தடையும் உச்ச நீதிமன்றம் கொடுக்கலங்கிறதையும் பாக்குறோம். ஆக இதுல திமுகவுக்கோ இல்ல ஆளும் அரசாங்கத்துக்கோ எந்த விதமான நெருக்கடியோ அல்லது வேற மாதிரியான பிரஷரோ இல்ல ஒரு கண்டனமோ உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கல அப்படிங்கிறத பாக்கலாம். இன்ஃபேக்ட் இன்றைக்கு தீர்ப்பு வாசிச்ச பிறகு ஒரு டெவலப்மெண்ட் வந்துச்சு. அதாவது இந்த சிபிஐ விசாரணை கோரிய அந்த 2-3 அந்த கம்ப்ளைண்ட் இருக்காங்களா மனுதாரர்கள், அவங்கெல்லாம் இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்க வேற ஒரு விஷயமா எங்களுக்கு கையெழுத்து வாங்கிட்டு எங்களை இதுல இம்பர்சனேட் பண்ணிட்டாங்க, நாங்க சிபிஐ விசாரணை கோரலைங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வாய்ச்ச பிறகு அதையும் விசாரிச்சுட்டு இதையும் நாங்க கணக்கில் எடுப்போம், இதுல போர்ஜரி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தா இது இடைக்கால தீர்ப்பா தான் நீங்க எடுத்துக்கணும், ஆக இது இறுதி தீர்ப்பு கிடையாது, விசாரணை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக அந்த வகையில பார்க்கும்போது இந்த சிபிஐ என்கொயரி, அதாவது உச்ச நீதிமன்ற கண்காணிப்பு நடைபெறுகிற இந்த சிபிஐனுடைய என்கொயரியினுடைய விளைவாக விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையை அல்லது அவருடைய சினிமா வாழ்க்கையும் சேர்த்து 2 வாழ்க்கையும் சேர்த்து ஆதவ் அர்ஜுனா பிஜேபி கிட்ட போய் அடகு வச்சுட்டாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்ப இதுல விஜய்க்கு விருப்பப்பட்டுதான் இந்த கேஸ் எல்லாம் ஆட்களை வச்சு ஃபைல் பண்ணாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா விஜய் ஏற்கனவே சிபிஐ விசாரணை வேண்டாம், அது கொஞ்சம் திமுகவுக்கும் ரகசிய உடன்பாடு இருக்கு, அதாவது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உடன்பாடு இருக்கு, நடிக்கிறாங்க, அதனால நம்ம சிபிஐ ஒன்றும் நம்ப தேவையில்லைங்கிற மாதிரி தான் விஜயும் சொல்லியிருந்தாரு, ஆதவ அர்ஜுனாவும் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த சூழல்ல இந்த பர்டிகுலர் இஷ்யூ மூலமாக ஆதவ அர்ஜுனா தன்மேல் உள்ள ஈடி வழக்கிலிருந்து தன்னையை விடுவித்துக் கொள்ள விஜயை பலிகடாக்கிட்டாரு அப்படிங்கிறதுதான் இப்ப நமக்கு இதுல தெரிய வர விஷயம். ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், சிபிஐ விசாரணையில மாட்டிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் என்ன பாடுபடுறாங்க, அவங்கள அமித்ஷா என்ன பாடுபடுத்துறாரு, அவருடைய காலடியில விழ வச்சு என்னென்ன தவிர்த்தங்கள்லாம் பண்றாருங்கிறது நமக்கு தொடர்ந்து தெரியுங்கிறத பாக்குறோம். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் அதிமுகவில் உள்ள அத்தனை பேருங்களையும் இடியோ அல்லது சிபிஐ விசாரணையோ நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். இன்னொன்னு அன்புமணி, பாமக அன்புமணி மேலேயும் ஒரு விசாரணை அது ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் அதுக்கு ஒரு விலை கிடைக்காம அந்த வழக்கை வச்சுக்கிட்டு அதை ஒரு பகடக்காயா வச்சுக்கிட்டு அன்புமணியை என்னென்ன பாடுபடுத்துறாங்க அமித்ஷா கூட்டம் அப்படிங்கிறது அதுவும் நமக்கு தெரியும். இப்போ ஸோ அந்த பிரசிடென்சஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இஷ்யூல விஜய் வசமாக மாட்டிக்கிட்டாரு. அதாவது தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பாஜகவுக்கு நாங்க கூட்டணிலாம் சேர மாட்டோம், நாங்க தனியா தான் நிப்போம்னு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தாரு. அது ஒருபடி மேல போய் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிய ஒழிய மற்ற யாரோடய நாங்க சேரல, அதிமுக எல்லாம் எங்களுக்கு கீழே தான், பாஜக எல்லாம் எங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுவரையிலையும் சொல்லிட்டு வந்த அந்த கருத்து என்பது இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டதன் மூலமாக அந்த கருத்து டைலூட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். ஏன் டைலூட் ஆயிடுச்சுன்னா இவ்வளவு உறுதியா சொல்லிட்டு இருந்த விஜயனுடைய இந்த கட்சி நிலைமை அல்லது அவருடைய சொந்த நிலைமை பாஜகவிடம் அடகு வைத்தால் போல் ஆகிவிட்டது. அதாவது தன் கட்சியையும் சரி தன்னையும் சரி சேர்த்து 2 பேரையும் சேர்த்து விஜய் போயிட்டு அமித்ஷாவிட்ட அடகு வச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு மூலமாக வருது. ஏன்னா சிபிஐனுடைய அந்த கன்விக்ஷன் ரேட் இருக்கு இல்லையா,
அது விசாரிச்சு தீர்ப்பு சொல்ற அந்த ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டில இருந்தே நிறைய சிபிஐ வழக்குகள் போடப்பட்டிருக்க ஒழிய இதுவரையும் நிறைய வழக்குகளுக்கு தீர்ப்பே வரல. அதாவது லாவண்யா வழக்கு மட்டும்தான் தீர்ப்பு ஒன்று வந்திருக்குங்கிறத பாக்குறோம். ஆக அதனுடைய கன்விக்ஷன் ரேட்டு ஃபர்ஸ்ட் கம்மி, ரெண்டாவது வந்து சில நேரம் வந்து ரொம்ப நாள்கள் இழுத்தடிக்கப்பட்டு அது மக்கள் மனத்திலிருந்து மறந்து போற அளவுக்கு மோசமான ஒரு புலன் விசாரணை முறையை தான் வந்து சிபிஐ நடத்திட்டு வருது அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா சிபிஐ வந்து பாஜக தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழி தீர்த்துக் கொள்வதற்காக, வஞ்சம் தீர்த்துக் கொள்வதற்காக, அவர்களை தங்களுடைய வழிக்கு கொண்டு வருவதற்காக இயக்கப்படுகிற ஒரு ஏஜென்சியா மாறிடுச்சுங்கிறது பொதுமக்கள் மத்தியிலே அந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்குங்கிறத பாக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் சிபிஐ போன கேஸ் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில இந்த வழக்கு என்பது விஜயை தங்களுடைய வலையில் இழுத்து போட, தங்களுடைய அரசியல் சித்தாந்தத்திற்கேற்ப அவரை வந்து தன் வழிக்கு கொண்டு வர, அல்லது கூட்டணியா இருக்கலாம். வழிக்குன்னா வந்து ஒண்ணு கூட்டணியா இருக்கலாம், இல்லாட்டி திமுகவினுடைய மைனாரிட்டி ஓட்ஸை பிரிக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி பொதுவாகவே திமுகவில் உள்ள ஓட்டுகளை, இளைஞர் ஓட்டுகள் எல்லாம் பிரிச்சு வெளியெடுக்கிற ஒரு அந்த காரியமா இருக்கலாம். இந்த காரியம் தான் வந்து இப்போதைக்கு வந்து தெளிவாக சொல்ல முடியாது நம்மளால. ஏன்னா பாஜகவுக்கு பல அஜெண்டா இருக்கு. அதுல ஏதாவது ஒரு அஜெண்டாவை தீர்த்துக்கிட்டு கூட இந்த சிபிஐ வழக்கை வச்சு அவங்க வந்து தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. விஜயாலையும் வந்து இதை மீற முடியாது. மீறதுக்கு அவருக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. முட்டுச்சதுல போய் மாட்டின மாதிரி வந்து ஒரேடியா மாட்டிட்டாரு அப்படின்ட்டு பாக்குறோம். இவர் மாட்டாம இருக்கலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஆதவர்ஜுனா இவரை வந்து போயிட்டு வசமா மாட்டி விட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இதனுடைய அடுத்த கட்டமாக வந்து விஜய் வந்து அமித்ஷாவினுடைய புதிய ஒரு அடிமையாக, ஏற்கனவே அதிமுகவில் உள்ளவங்களாம் நிறைய பேர் அடிமையா இருக்கிறாங்க. அதே மாதிரி அன்புமணி அடிமையா இருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சிபிஐ மூலமாக அடிமையாக்கப்பட்டவங்களுடைய லிஸ்ட் நிறைய இருக்கு. அதுல வந்து இவர் வந்து ஒரு நவீன அல்லது புதிய அடிமையாக மாற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் பாக்குறோம். ஆக இவருடைய ஜம்பம் அதாவது என்னன்னா, திமுக தான் எங்களுக்கு எதிரி, நாங்க திமுகவை அழிக்காம விட மாட்டோம், நான் தான் அடுத்த முதல்வர், எங்க கட்சி தான் வந்து திமுகவுக்கு அடுத்த மாநிலத்திலே 2வது மிகப்பெரிய கட்சி அப்படிங்கிற இந்த இந்த தம்பட்டங்கள் இருக்கு பாருங்க. இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வருஷமா போற இடத்துல எல்லாம் தம்பட்டம் இருக்காருங்களா, இந்த தம்பட்டங்கள், இந்த தகுடு தத்தங்கள், இந்த அறைகூவல்கள் எதுவுமே வந்து இனிமே வந்து செல்லுபடி ஆகாது. விஜயனுடைய இந்த மாதிரியான ஒரு கூற்றுகள் என்பது அமித்ஷாவின் காலடியில் பலிக்கடாக ஆக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து சொல்லிக் கொள்கிற கருத்து. ஏன்னா இது நமக்கு பிரசிடென்ஸை தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி சிபிஐக்கு போன கேஸ் என்னாச்சு, அதை எப்படி எந்தெந்த மாநிலங்கள்ல எந்தெந்த மாதிரி, மகாராஷ்டிராவை எடுத்துங்கல, எந்த மாநிலம் வேணாலும் எடுத்துங்களா, சிபிஐ வந்து பாஜகவால் சிபிஐ வழக்கு போடப்பட்ட அனைத்து அரசியல் நிகழ்வுகளிலும் அனைத்து மாநிலங்களிலுமே வந்து அந்த அந்த யார் மேல போடப்பட்டதோ அவங்க எப்படி வந்து முழு நேர அடிமையாக, முழு நேர பாஜக ஆதரவாளராக மாற்றப்பட்டார்கள்ங்கிறதுக்கு நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ விஜய்க்கு மட்டும் இது ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் இருக்காது. அந்த அளவு ஒன்றும் ஒரு பாப்புலரான ஒரு எலெக்ஷன் நின்று தன்னுடைய பாப்புலாரிட்டியை நிரூபிச்சவரெல்லாம் கிடையாது. கட்சி ஆரம்பிச்சுன்னா ஒரு எலெக்ஷன்லையும் கலந்துக்கலன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது வெறும் மீட்டிங் தான் போட்டுட்டு வராருங்கிறத பாக்குறோம். இந்த சூழல்ல தான் வந்து கட்சி ஒரு எலெக்ஷன் நிக்கிறதுக்கு முன்னாடியே பாஜகவால் விழுங்கப்பட்ட ஒரே ஒரு கட்சி வந்து தாவேகா தான்ங்கிறது தான் நம்ம இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே மாதிரி இது விஜய் வந்து அவ்வளவு எளிதாக இழந்து தப்பிட முடியாது. அந்த 41 மரணம் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்ல போனது வந்து தள்ளி வச்சிருக்காங்களே ஒழிய ஏஜென்சி தான் மாறி இருக்க ஒழிய உண்மை மாறாது. அது ஒரேடியாலாம் சிபிஐ வந்து மறைக்க முடியாது. ஏன்னா இந்த களத்துல என்ன எவிடன்ஸ் இருக்கோ, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த எவிடன்ஸை வச்சுதான் பண்ண முடியும். புது எவிடன்ஸ்லாம் அவங்களால ஒன்றும் உருவாக்க முடியாது. அப்படிங்கிற சூழல்ல வந்து விசாரணையினுடைய ஏஜென்சி மாறுதே ஒழிய விசாரணையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டே எல்லாம் இருந்தவாங்கல. அதே மாதிரி இந்த 41 மரணத்துக்கு வந்து அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மக்களுடைய அந்த உணர்வுபூர்வமாகவும் வந்து பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து விஜய் இருக்காருங்கிறத பாக்குறோம். அந்த வகையில பார்க்கும்போதுதான் இவர் வந்து பாஜகவுக்கு அடிமையாக மாற்றப்பட்டிருக்கிறார். ஆக நம்ம ஏற்கனவே இந்த காணொலியில சொன்ன மாதிரி ஆதவர்ஜுனா தான் வந்து இந்த சிபிஐ இது என்கொயரி கேட்டதன் மூலமாக விஜய அங்க மாட்டி விட்டாருங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இது உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல நடக்கிற இந்த சிபிஐ என்கொயரிங்கிறதால எவிடன்சஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டு தான் விசாரிக்கப்படும். ஒரு சில நேரங்களில் சார்பு நிலை இருந்தா கூட எவிடன்ஸ் அதுக்கு மாறா இருந்தா அந்த சிபிஐ வந்து ஒண்ணுமே எவிடன்ஸ் இல்லாம எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத பாக்குறோம். மூணாவது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேகாவும் விஜயும் வந்து பாஜகவினுடைய அமித்ஷாவினுடைய புதிய அடிமைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த 3 கருத்தை நம்ம இந்த காணொலி மூலம் சொல்றோம். அடுத்தடுத்த அமர்வுல வேற ஒரு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.